ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பர்த் சர்டிஃபிகேட், பிறப்பு சர்டிஃபிகேட் இதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப ஈஸியாக வாங்கலாம். ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு டிஸ்சார்ஜ் ஆன உடனேயே இனி பிறப்பு சர்டிஃபிகேட் வழங்க திட்டம். மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்திய ரெஜிஸ்டர் ஜெனரல் அமைப்பு நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு பிரசவம் முடிந்து மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும்போது பிறப்பு சான்றிதழ் வழங்கப்பட வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆக சொல்லி உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாரி ஆர்ஜிஐ ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளே அவங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும், அதுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ குழந்தை பிறந்து ஒரு 10 days 5 days வரைக்கும் அப்படியே பதிவு பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லேட்டராக தான் பதிவு பண்ணுறாங்க. பட் இப்போ ஆர்ஜி சொன்ன தகவல் படி நீங்கள் ஸோ டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்குள்ளே ஒரு 2 days டிஸ்சார்ஜ் ஆகணும், அதுக்குள்ளாரே அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் பதிவு பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தாங்க. பர்த் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களே ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டி எப்பயும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ப்ரீவியஸாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் எடுக்கிறது கஷ்டம். பட் ரீசெண்டாக 2018 அப்புறம் நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அவங்க எந்தளவுக்கு சீக்கிரமாக பதிவு பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஆன்லைனில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் எப்படி இருக்குது இல்லை அப்படின்ட்டு தான் மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.